Ibarke. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பராக ரவா லட்டு தான் செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அது சைடு கேப்பில் பசங்க எப்பயும் அமக்கலம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. செம்ம டென்ஷனாக போச்சு. ரவையெல்லாம் கீழே கொட்டி வீடியோ ஒரு அமக்கலமாகிடுச்சு. வாங்க ரவா லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரவையில் வந்து ஒரு 20 லட்டு வரும். சின்ன சின்ன சைஸில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை வந்து நல்லா வறுத்துடணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த ஸ்மெல் வர வரைக்கும் பார்த்து வறுத்து எடுக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு அந்த ரவை வந்து சூடு ஆறணும். சூடு ஆறின பின்னாடி நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துருவேன். அது கூடயே வந்து ஒரு 5-6 வந்து ஏலக்காய் இருக்குது பாருங்கள், அந்த ஏலக்காவும் போட்டு நல்லா அரைச்சிடணும். நல்லா பொடியாக ஆக்கிடுங்க. நைஸாக பொடியாக ஆக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அப்படியே ஒரு கிண்ணத்தில் கொட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் ரவைக்கு வந்து 1/2 கப் சுகர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சில பேருக்கு சுகர் ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட்றவங்க 3/4 கப் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக சாப்பிடும். அதனால் 1/2 கப் போட்டு அரைச்சிட்டேன். இந்த கேப்பில் தான் கைஸ் என்னுடைய குட்டீஸுங்க போயிட்டு பூஜை ரூமில் ஒரே அமக்கில் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அரைச்ச சர்க்கரையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20-25 முந்திரி இருக்குது பாருங்க, அதையும் அரைச்சிட்டேன். எல்லாமே கொட்டி சிந்திடுச்சு இன்னைக்கு. செம்ம டென்ஷனு. இருந்தாலும் மனசை கஷ்டப்படுத்தாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு ஒரு குட்டி பேன் வச்சு அதில் வந்து ஒரு 1/4 கப் நெய் இருக்கும். அந்த அளவுக்கு நெய் ஊற்றணும். வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. முந்திரி இப்போ வந்துட்டு நான் முந்திரி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இந்த கீ லைட்டாக சூடானோடனே போட்டுக்கிட்டா போதும். ரொம்ப சூடாக தேவையில்ல. ஏன்னா கருகிடும். ரொம்ப தூள் பண்ணிட்டேங்களா, அதனால் நான் வந்து அப்படியே முழுசாக போடலாம் பார்த்தேன். தக்ஷா குட்டி எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருவான், சாப்பிடாம வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் அரைச்சே சேர்த்துருங்க, முழுசாக போடாதீங்க. உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து கருகிடும் நம்ம வந்து அரைச்சிருக்கிறதால. அப்படியே அந்த ரவையில் கொட்டிட்டு கலக்க வேண்டியதான். சூடு பொறுக்க பொறுக்க நல்லா டக்குன்னு கலரிடுங்க. இந்த சுகரு, அந்த ரவை, நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு பார்த்து கலக்கி விடணும். அப்போ தான் ரவா லட்டு பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த ரவா லட்டு சாப்பிட்டாலே அப்படியே வாயில் வச்சோடனே நைஸாக கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்கும். இந்த மைசூர் பாக்கு இருக்கும் பாருங்கள், சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கும் இந்த ரவா லட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே காலி ஆகிடும், எல்லாமே காலியாகிடும். இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் சூடு கம்மியாகிட்டோன்னே நாங்கள் வேறு பிளேஸ் கிளம்பிட்டோம். ஏன்னா ரவைலாம் கீழே கொட்டிடுச்சிங்களா, அதனால செம்ம டென்ஷனாக இருந்துச்சு. வேறு பிளேஸில் போய்ட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் பால்ஸ் மாதிரி சூப்பராக வரும். ரவுண்ட் ரவுண்டாக ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். சிண்டு வேறு ஒரு ஓரம் கட்டி உட்கார வச்சிட்டான். அவன் வேறு செம்ம டென்ஷனாக இருந்தான், வெளியில் விடலன்னு சொல்லிட்டு. நம்மளே டென்ஷன் பண்ணனே, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். செம்ம ஈஸி கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நார்மலாக செய்வாங்க பாருங்கள் ரவா லட்டு, அதான் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இந்த ரவா லட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு பிடிக்காதவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். கையில் இந்த பக்கமும் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா தக்ஷா குட்டி வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கையில் எல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு கைஸ். இந்த குட்டி குழந்தைங்களாம் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செய்யறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அதுவும் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. சிண்டு பாருங்களேன், அப்படியே போய்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இந்த வேலை தான் கைஸ் செஞ்சு வச்சுருந்தா, நீங்களே பாருங்கள். லட்சா பாருங்க, அது வேற மும்முரமாயிட்டாரு. பின்னாடி வட்டா பின்னாடி வட்டாவே போட்டுவியோட நான் சொன்னல தக்ஷா காமிச்சல நீங்க பண்ண கொட்டுது. நான் துணி எடுத்து தொட்டு தொட்டு தொடனா விபூதியில போட்டு இப்படி பண்ணி வச்சுக்கிறேன். மனசாச்சே இல்லாம கையில போட்டு நல்லா தேய்ச்சு இப்போ ஒண்ணும் இல்ல, அழகா அது நான் எப்படி வலி குத்தணும் அந்த மாதிரி வலி குத்திட்டீங்கன்னா வீடியோ எடுக்கல. அவன் நிலைமை என்ன இருக்கு எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம்.
பசங்கனாவே ரொம்ப வால் பண்ணிட்டுருப்பாங்க. சரி வேற வழியே இல்ல. அப்படியே சமாளிச்சு தான் ஆவணும். அப்படிதான் கைஸ் போயிட்டுருக்கு என்னுடைய லைஃப்ல. அப்படியே சிண்டு சரி பாவமாயிடுச்சுடா சிண்டு திட்டிட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கும் கூப்பிட்டு குடுத்தோம். அவனும் ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணான். யார் யாருக்கெல்லாம் இந்த மாரி வால் பசங்கள வச்சுட்டு வேலை செய்ய கஷ்டம் என்னன்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இருந்தாலும் ஒரு சில டைம்ல சமத்தா ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சில டைம் நம்மளுக்கு டபுள் வேலை வச்சுர்றாங்க. நம்ம வீட்ல லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.